குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை கோரிய இடையீட்டு மனுக்களுக்கு 3 வாரங்களுக்குள் பதில் அளிக்க வேண்டும் என மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு தடை கோரிய இடைக்கால மனுக்கள் மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது உச்சநீதிமன்றம். இந்த வழக்கின் பின்னணியை பார்த்தோம் என்றால், கடந்த 1955ஆம் ஆண்டே குடியுரிமை திருத்த சட்டம் என்பது கொண்டு வரப்பட்டது. அதில் சில திருத்தங்களை கொண்டு வந்து மத்திய அரசு கடந்த 2019ஆம் ஆண்டு சில மசோதாவை நிறைவேற்றியது. இதில் குறிப்பாக பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகளில் மத அடக்குமுறைக்கு உள்ளாகி அங்கிருந்து 2014ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன் இந்தியாவில் குடியேறிய இந்து, கிறிஸ்தவர், சீக்கியர், சமணர், பார்சிகள், பௌத்தர்கள் ஆகிய சிறுபான்மையினருக்கு இந்திய உரிமை வழங்க இந்த மசோதா வகை செய்தது. இந்த மசோதா 2019ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெறப்பட்டாலும் அண்மையில் இந்த சட்டமாகி கடந்த மார்ச் 14ஆம் தேதி அமலுக்கு வந்துவிட்டதாக மத்திய அரசு அறிவித்தது. இதை எதிர்த்துதான் பல்வேறு, குறிப்பாக 20க்கும் மேற்பட்ட இடையீட்டு மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. இந்த விசாரணையின் போது தொடக்கத்திலேயே மத்திய அரசு இவ்வளவு பெரிய மனுக்களுக்கு நாங்கள் பதிலளிக்க கால அவகாசம் தேவை என வாதிட்டார். இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த மனுதாரர் தரப்பில் அதுவரை இந்த சட்டம் அமலாக்காது என்ற ஒரு உத்தரவை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். குறிப்பாக 4 ஆண்டுகள் 3 மாதங்கள் கழித்து குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வந்துள்ளதை குறித்து அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மேலும் 4 ஆண்டுகள் கழித்து இந்த சட்டத்தை தற்போது அமல்படுத்த வேண்டிய அவசரம் என்ன என்றும் ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள். இதையடுத்துதான் இந்த இருதரப்பு வாதங்களை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் நேரடியாக இந்த சட்டத்திற்கு ஒரு இடைக்கால தடை விதிக்க மறுத்ததுடன் இந்த இடையீட்டு மனுக்களுக்கு 3 வாரங்களுக்குள் பதிலளிக்க ஒரு உத்தரவை மத்திய அரசுக்கு பிறப்பித்து இந்த விசாரணையை ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.